தாயின் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை மந்திரமில்லை தாயின் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை தெருவுல போடணும் வாயில போடுவாங்க பொறுமையில் நிறைந்த பூமியும் உண்டு தப்பா நினைச்சாத அம்மா எனக்கு பின்னாடியா அப்படி போய் விட்டு வரத்துல ஆத்தி எடுத்து முன்ன வீதியில் ஊத்துவாங்க ஆத்தி ஊத்துற படாது காய்ச்சாடு ஊத்திட்டு நித்திய போய் விட்டு பாரு பன்னீர் போட்டு வச்சா பன்னீர் 10 நாளா பல்ல வளர்ல பன்னீராதே ஐயோ சரி ஓகே 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 அவன் நினைக்கிறான் உள்ளப்பா அவன் விளையாட்டு கருவி ஆமா நான் ஒரு விளையாட்டு குருவியை சுட்டுண்டு போடு நீங்க அவங்களப்பா அப்பா தன்னல மற்ற தாயி நீங்கோ
மிக மந்திரமில்லை. எங்க அப்பா நிலைமை பாடுறா. என்ன தீட்டி போச்சு? நானே ஆளு அட்டனா அதான் அப்பா சூத்திர பயிர் விட்டேன். நாத்தடிக்குது. அப்பா அப்பா உடனே கல்வி கத்தார் வழங்குகிறேன். மகளை கல்வி கத்தார் நலமாக இருக்க வேண்டும். காரணம் என்னப்பா? அடுத்த காரணம் தெரியுமா? இதை பார்த்த ஐயா எனக்கு வழியாய் கொண்டு இருக்கிறது. ஆகையால் நான் இந்த கல்விக்கட்டு என்ன தொழில் செய்து உனக்கு தெரியுமா? தெரியாதே. தெரியாது. ஏனென்றால் உன்னை சின்ன சிறு வயதிலே வெளிநாட்டுக்கு சென்று பட்டு படிப்பு படிக்க வைக்க அனுப்பி வைத்து உண்மைதான். நான் இந்த கல்விக்கட்டு என்ன தொழில் செய்வது உனக்கு தெரியாது. தெரியாதப்பா. நான் இந்த கல்விக்கட்டு என்ன தொழில் தெரியுமா? என்ன தொழில் செய்கிறீர்கள்? கொள்ளை அடிப்பது. அப்பா கொள்ளை செய்வது, தீடுவது. அப்பா இந்த தொழிலை செய்து வருகிறேன். என்னது? ஆமா. கொள்ளை அடிக்கின்றாயா? கொலை செய்கின்றாயா? திருடுகின்றாயா? அப்பா இத பாருங்கப்பா. கொலை செய்வது பாவம் அல்லவா? திருடுவது குற்றம் அல்லவா? இப்படிப்பட்ட தொழிலை செய்து வருகிறாயே இது முறைதானா? அப்பா என் வார்த்தைகள் வேண்டாம் அப்பா வேண்டாம். இனி திருட்டு தொழில் செய்யாதே. கொலை செய்ய வேண்டாம், கொள்ளை அடிக்க வேண்டாம் அப்பா, அடிக்க வேண்டாம். அப்பா இத பார்த்தாயா நான் கொலை செய்கிறேன், திருடுகிறேன், கொள்ளை அடிக்கிறேன். இதெல்லாம் நான் வாழ்வதற்கா? எதற்காக அடிக்கிறேன்? அப்பா இந்த கல்விக்கட்டு வாழ்க்கிற மக்கள் அனைவரும் பசியும் பொட்டியும் தினமும் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகியா இருக்கிற கொள்ளடித்து இல்லாத அந்த நாட்டு மக்களை காப்பாற்றி வருகிறேன். அப்பா ஐயா நான் என்ன செய்ய வேண்டும் அப்பா? நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இத பார்த்தாயா எனக்கு வயதாய் கொண்டே இருக்கிறது. ஆகையால் இந்த திருட்டு தொழிலை நீ தான் செய்ய வேண்டும். அப்பா என்னப்பா இது? நீங்கள் திருடுவதே குற்றம் என்று நான் உரைக்கின்றேன். நீங்கள் கொலை செய்வது பாவம் என்று நான் உரைக்கின்றேன். அப்படிப்பட்ட திருட்டு கொலை நீங்கள் செய்வதே தவறப்பா. நீங்கள் செய்ய வேண்டாம் என்று நான் உரைக்கின்றேன். ஆனால் மகனே எனக்கோ வயதாகிவிட்டது. எனக்கு பிறகு இது திருட்டு கொலை நீதான் செய்வது உரைக்கின்றாயே. அப்பா இது என்னப்பா தர்மம்? இது என்னப்பா நியாயம்? அப்பா 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 இந்த திருட்டு கொலை செய்வதற்காகவா அயலாறு சென்று பட்டம் படிப்பு என்னை படிக்க வைத்தீர்கள்? அப்பா வேண்டாம் சொல்லிக்கிறப்பா. திருடுவது குற்றம் அப்பா, கொலை செய்வது பாவம் அப்பா. என் வார்த்தைகள் வேண்டாம். என்னை விட்டு விடல, பாயில் எடுத்து விடுங்கள். கல்லிக்கட்டா இத பார்த்தாயா இது என்ன நமக்கு இந்த நீக்கி நேரத்தில் ஏற்பட்ட தொழில் அது. நாம் காலாகாலமா செய்த வேண்டிய தொழில் அது. நீங்க என்னதான் விட்டா வைத்தீங்க? திருடுவது குற்றம், கொலை செய்வது பாவம். அப்படிப்பட்ட தொழில் ஒரு காலம் என்ன செய்ய முடியாது அப்பா, முடியாது. ஒரு காலம் முடியாது. அதான் என்னதான் பேசுறாங்க. சிறப்போடு வளர்த்தி திருடத்தா சொல்லாதே அப்பா. நம்மை பார்த்தோ நக
நகைப்பாரே அப்பா பார்த்தோ நகைப்பாரே அப்பா பார்ப்போர் நகை போரு அப்பா பார்ப்போர் நகை போரு அப்பா கடல் நடுவே ஒரு அலை வருமோ அந்த அலைதனுக்கு இந்த நிலை வருமோ பார்ப்போர் நகை பாரு அப்பா முடியாது கண்ணே குருமதி ஒரு மகள் சீரா வளர வேண்டும் என்றால் அது யாரிடத்தில் இருக்கிறது பெற்ற தாய் இடத்துல இருக்க வேண்டும் நான் சொல்லி நம் மகன் கேட்கவில்லை பெற்ற தாய் 300 நாள் சுமந்து பெற்றவள் நீ சொன்னால் கேட்பான் இந்த கள்ளிக்காட்டு எவ்வளவு நாளா வாழ்ந்து வர எதுக்காக தெரியுமா அம்மா இந்த மக்களை யாரும் நம்பி இருக்காங்க தெரியுமா உங்க அப்பாவை நம்பிட்டாம்பா இருக்க நமக்கு வேற தொழில் தெரியாது கொள்ளை அடிக்கிறது கொலை செய்யறது மத்த பொருளை கொண்டு வந்து மத்தவங்களுக்கு கொடுக்கறது இதான் வேலை அம்மா அப்பா என்ன சொல்றா தெரியுமா ராஜா உன்னை சின்ன வயசுல இந்த கள்ளிக்காட்டை வளர்த்து நம்ம குலதெய்வத்து மேல ஆணையா உனக்கு கள்ளிக்காட்டான பேரை வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிருந்த அம்மா நீ பட்ட படிப்புல முடிச்சிட்டு இல்ல உண்மைதான் நம்ம அப்பாவுக்கு வயசாகி போச்சு ராஜா அம்மா அதனால அவரால் அந்த வேலை செய்ய முடியாதுப்பா அம்மா சொன்ன கேள்ற அப்பா சொல்ற கேள்ற ராஜா அம்மா தாயி இந்த மாதிரி எனக்கு கட்டளை தந்தைதான் என்னை பார்த்து இப்படிப்பட்ட வார்த்தை உரைக்கிறார் என்றார் நீங்களுமா இப்படிப்பட்ட வார்த்தை உரைக்கின்றீர்கள் தாயி அப்பா என் வார்த்தை என் அப்பா உரைக்கிறா ஏற்றுக்கொண்டீர் ஆனால் நீங்க இப்படிப்பட்ட வார்த்தை உரைக்கலாமா தாயி 10 மாதம் 300 நாள் சுமந்து இதை பெற்றெடுத்து பாலூட்டி சீராட்டி வளர்த்தி பொட்டு வைத்து பூச்சொடி கல்விச்சாலைக்கு முன்னே அனுப்பி பின்னே அடகு பார்க்கும் தாயே அம்மா நீங்களா இப்படிப்பட்ட வார்த்தை உரைப்பது தாயி எப்படி எல்லாரும் வளர்த்திருப்பீர்கள் மகனே எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையும் பொய் சொல்லாதே திருடாத என்றல்லவோ என்னை சொல்லி சொல்லி வளர்த்தீர்கள் தாயே அம்மா அப்படிப்பட்ட நீயா என்னை பார்த்து திருட்டு தொழிலை செய்யலாம் தாயே உலகம் என்பது இதுதானா எந்த நிலைமை இதுதானா விதியும் என்பது இதுதானா
படித்திருக்கிறேன், பண்பு தெரிந்திருக்கிறேன். தாயை தந்தோர் போகவில்லை, தந்தை சொல்லிக்க வந்து நானும் படித்திருக்கிறேன். தாயே, எப்படியாவது இந்த தந்தை திருத்தப்படி என்னை காப்பாற்றமா, என்னை காப்பாற்றி. குணமதி என்ன உரைக்கின்றார்? என்ன சொல்றாரு தெரியுமா? என்ன உரைத்தார்? அதாவது ஒரு மனிதனுக்கு கல்விதான முக்கியம். என்ன படிக்க வைக்க பட்டப்படி அனுப்புறீங்க. ஆமா, வெளிநாட்டுல பட்டப்படி முடிச்சுட்டு இந்த திருட்டு சொல்லலாம் செய்யலாமா? நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேங்க. சரி, கொடுத்துதான் முக்கியம், பண்பாடுதான் முக்கியம். இப்படிப்பட்ட திருட்டு செய்தா படிக்க வச்சுக்கிட்டு கேட்கிறாங்க. அவன் கேட்கறதுக்கு என்னால பதில் சொல்ல முடியலங்க. அப்படி நான் திருட்டு சொல்ல செய்ய மாட்டான். நீ எடுத்து பண்ணுங்க. நான் பலமுறை எடுத்து சொன்னீங்க, கேட்கவில்லை. ஆனா சொன்ன அவன் கேட்கலங்க. நீ அவனை சேர்ந்து எனக்கு சதி பண்றீங்களா? சதி மாசம் தாய் அது நான் நாடகத்தில் நான் சிறையானேன். ஏனே உங்களுக்கு தெரியா அந்த தெய்வம் வராமல் மையக்கம் என்னது தாயகம், மையக்கம் என்னது தாய்மொழி, பல்லக்கம் என்னது காவியோ, நான் கண்ணீர் வரைந்த ஓவியோ. அப்பா, என்னை திருட வேண்டும், கொள்ளையடிக்கணும், புலச்சுண்டு இப்படி அடித்து சித்திரவதை செய்கின்றாயே. ஆமா, இதெல்லாம் யாருக்காக செய்கின்றாயப்பா? யாருக்காக செய்கிறேன்? நான் வாழ்வதற்கு செய்கிறேன். அப்பா கிடையாது. இந்த நாட்டு மக்கள் அனைவரும் பசியும் பற்றும் வாடிக்கொண்டிருக்கிறார். ஆகையால் இருக்கிற இடத்தை கொள்ளையடித்து இல்லாத அந்த நாட்டு மக்களை நான் காப்பாற்றி வருகிறேன். அப்பா, எனக்கு பிரகாரம் இந்த தொழிலை நீ தான் செய்ய வேண்டும். அப்பா, இங்க பாருங்களப்பா, இந்த கள்ளிக்காட்டில் வாழுகிற மக்களை காப்பாற்றி திருடுகின்றாய், கொள்ளையடிக்கின்றாய், கொலை செய்கின்றாய். ஆமா, இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் திருடிதான் காப்பாற்ற வேண்டும் இல்லையப்பா, கொள்ளையடித்துதான் காப்பாற்ற வேண்டும் இல்லையப்பா. இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் எப்படி வேண்டுமென்றாலும் காப்பாற்றலாம் அப்பா, காப்பாற்றலாம். அதான் எப்படி நீ காப்பாற்றுவ? என்னால் முடியும் அப்பா. எப்படி? திருட மாட்டேன், கொலை செய்ய மாட்டேன், கொள்ளையடிக்க மாட்டேன். ஆனால் இந்த மக்களை என்னால் காப்பாற்ற முடியும் அப்பா, என்னால் காப்பாற்ற. எப்படி நீ காப்பாற்றுவ? இதை பார்க்கலாம். இதோ இருக்கின்ற கள்ளிக்காட்டு அடித்து இதை விவசாய நிலமாக மாற்றி அதில் விவசாயம் செய்து அதில் ஒரு மகசூலை கொண்டு இந்த மக்களை நான் காப்பாற்றுவேனப்பா, நான் காப்பாற்றுவேன். போடா போடா பைத்துக்கார. அப்பா, இந்த கள்ளிக்காட்டை அழித்து நிலமாக மாற்றி
விவசாயம் செய்து நீ காப்பாற்றுகிறாய். உண்மைதானப்பா? டேய் 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 அப்பா. விவசாயம் செய்கிறவன் எவன்டா முன்னேறி வந்திருக்கா? அப்பா. அத்தனை பேரும் ஐந்து தண்டா போயிருக்கா. அப்பா, அப்படிப்பட்ட வார்த்தை வடிக்காதப்பா. இந்த உலகத்தில் விவசாயம் இல்லையே ஒவ்வொரு மனிதனும் உயிரோடு வாழ முடியாதப்பா, உயிரோடு வாழ முடியாது. அப்படி என்றால் விவசாயம் தானப்பா வாழ்க்கைக்கு முக்கியம். அப்படியா? உண்மைதானப்பா? ஆகட்டும். அம்மா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னம்மா? ராஜா, அம்மா நீ சொல்லு. அதாவது இந்த கள்ளிக்காட்டை அழிச்சு இத நிலம மாத்தி இதுல பயிர் வச்சு அதை அறுவடை செய்து எப்படியாவது குடும்பத்தை காப்பா. அப்படித்தானே உண்மைதானம்மா? ராஜா, அம்மா இத பாருப்பா. என்னம்மா? உழுதுவன் கணக்கு பார்த்தா உலகம் கூட முடியாதுடா ராஜா. அம்மா நீ என்னதான் பயிர் வச்சு காப்பாத்தாலும் இந்த மக்கள் இந்த விவசாயம் செய்து காப்பாற்ற முடியாது ராஜா. அம்மா என்ன சொன்னா கேளுடா. இத பாருங்கம்மா, அப்பா தான் ஏதோ தெரியாமல் பேசுறால் நீங்க இப்படிப்பட்ட வார்த்தை வடிக்கிறீங்க. அம்மா இந்த உலகத்தில் விவசாயம் தான் நம்ம முக்கியம். அம்மா விவசாயி சேற்றிலே கால வைத்தால் தான் நாம் அனைவரும் சோற்றிலே கை வைக்க முடியும். தாயி இது உணவில்லையோ, இது அறிவில்லையோ. அம்மா இந்த உலகத்தில் எந்ததான் பட்ட படிப்பு படித்தாலும் சரி, என்ன படித்தாலும் சரி, இந்த உலகத்தில் விவசாயம் செய்யவில்லையே ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு உயிரும் உயிரோடு வாழ முடியாது. தாயி மனிதனுக்கு தேவையானது உணவு, அந்த உணவை ஏற்படுத்தி கொடுப்பது இந்த விவசாயி தான். தாயி விவசாயி தான். அப்படியா? ஒரு விஷயம் தெரியுமா? என்ன பையன் என்ன சொல்றாங்க தெரியுமா? என்ன வரைக்கும் நான் பட்ட படிச்சிருக்கேன். ஆமா. அந்த பட்ட படிப்பு தகுந்த வேலை நான் செய்யல. சரி. ஆனா இந்த உலகத்துக்கு எது முக்கியம் தெரியுமா? எது? ஒரு காலத்துல நீரும் சோறு இல்லைன்னா இந்த உலகத்துல யாருமே வாழ முடியாது. ஆமா. அதனால விவசாயம் செய்து அதுல கிடைக்கிற வருமானத்தை கொண்டு எப்படியாவது மக்களை காப்பாற்ற சொல்றாங்க. அப்படியா? ஏங்க என்ன? அவன் பட்டப்படி முடிச்சிருக்கான். ஆமா. ஆனா பட்டப்படி முடிச்சவங்க அவன் எது மேல ஆசைப்படுறான் தெரியுமா? விவசாயம் விவசாயத்து மேல ஆசைப்படுறான். அப்படின்னா உயிர் நாடி விவசாயம். விவசாயம் தான் சொல்றாங்க. ஆமா. அவன் சொல்ல கொஞ்சம் கேளுங்க. அப்படியா? உண்மைதானப்பா? சரி. என் வார்த்தைகள் இந்த கள்ளிக்காட்டு வாழ்க்கை மக்களை நான் காப்பாற்றுகிறேன் என்று நம்பிக்கை வைங்களப்பா. என்னை விட்டு விடுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆகட்டும். போடே கள்ளிக்காட்டா. இத பார்த்தா ஐயா, இந்த கள்ளிக்காட்டு வாழ்கிற மக்கள் அனைவருக்கும் எந்த ஒரு குறைபாடு இல்லாமல் நான் காப்பாற்றி வருகிறேன். என் கருத்தை சத்தியம் செய்ப்பா. இந்த கள்ளிக்காட்டு வாழ்க்கை மக்களுக்கு குறைவராமல் காப்பாற்று என் கடமை. இது சத்தியம். கள்ளிக்காட்டா. ஆனால் ஒன்று, இந்த கள்ளிக்காட்டு வாழ்கிற மக்கள் யாராவது ஒருவர் தீங்கு ஏற்பட்டால் உன்னை கொண்டே விடுவேன். அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் சிரமப்பட வேண்டாம். ஓய்வெடுத்து தந்தை எதற்காக அடைக்கிறான் வேகமாக ஓடி வந்தேன். ஆனால் இதை பார்த்தையா, இந்த கள்ளிக்காட்டில் வாழக்கூடிய மக்களை காப்பாற்றும் திருடுகின்றேன், கொள்ளையடிக்கின்றேன், கொலை செய்கின்றேன். எனக்கு வயதாகிவிட்டது. எனக்கு பிறகு இந்த தொழில் நீதான் செய்ய வேண்டும் என்று மறுத்து விட்டேன். ஆகிறால் இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் என்னோட தாய் தந்தரித்தேன் வாக்கு கொடுத்திருக்கிறேன். என்னவென்று இதற்கு கள்ளிக்காட்டு அடைத்து விவசாய நிலமாக மாற்றி அதில் விவசாயம் செய்து அதுவரை பொன்பொருள் வைத்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று சத்தியம் செய்திருக்கிறேன். அதனால் இப்பொழுது என் தந்தைக்கு கொடுத்த வாக்கு காப்பாற்ற வேண்டும் என்றால் கள்ளிக்காட்டுக்கு செல்ல வேண்டும், கள்ளிக்காட்டு அழிக்க வேண்டும், விவசாய நிலமாக மாற்ற வேண்டும். புறப்படு கள்ளிக்காடு. இந்த கள்ளிக்காட்டை ஒவ்வொரு திசையாக விட்டு வைக்க வேண்டும். விவசாய நிலமாக மாற்ற வேண்டும். எப்படி தெரியுமா? ஓடி ஓடி உழைக்க ஊரிலெல்லாம் ஆடி பாடி ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொண்டிருக்கணும், ஆடி பாடி மகிழணும், அன்பை நாளும் வளர்க்கணும். ஓடி ஓடி உழைக்கணும்.
விட்டோம். உண்மை. விவசாய நிலமாக மாற்றி விட்டோம். அதோ பார்த்தையா, நான்காவது திசை. நான்காவது திசை செல்ல வேண்டும். வெட்டி வீழ்த்த வேண்டும். விவசாய நிலமாக மாற்றுவோம். மூன்று லட்சம் வெட்டி நிலமாக மாற்றி விட்டோம். ஆனால் இந்த வார்த்தையா, இந்த நான்காவது திசையிலே அடர்ந்த கள்ளிக்காடாக இருக்குது. இந்த அடர்ந்த கள்ளிக்காட்டின் எப்படி வெட்டி வீழ்த்துவது? எப்படி ஆகினால் இந்த அடர்ந்த காட்டின் கல்லால் வெட்டி வீழ்த்த முடியாது. உண்மை ஆகினால் இப்ப யோசனை செய்ய வேண்டும். என்ன? இந்த அடர்ந்த கள்ளிக்காட்டின் தீ வைத்து கொளுத்த வேண்டும். தீ வச்சா? ஆமாண்டா. தீ வைத்து கொளுத்தினால் எரிந்து சாம்பலாக மாறிவிடும். பிறகு விவசாயிகளாக மாற்றி விடலாம். ஆகட்டும். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் கொடுத்ததெல்லாம் கொடுத்தார். அவர் யாருக்காக கொடுத்தார்? ஒரு தருக்கா கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். அவர் ஒரு தருக்கா கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். அவர் ஒரு தருக்கா கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். மல்குடிசை வாசலென்றார் பெண்கள் வர வெறுத்திடுமா? வெறுத்திடுமா? கொடுத்ததெல்லாம் கொடுத்தார். அவர் யாருக்காக கொடுத்தார்? ஒரு தருக்கா கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். அவர் ஒரு தருக்கா கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். படைத்தவனே பழியும் இல்லை, பசித்தவனே பாவம் இல்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தார். அவர் யாருக்காக கொடுத்தார்? ஒரு தருக்கா கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். அவர் ஒரு தருக்கா கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். இந்த பார்த்தையா, இந்த நான்காவது திசையில அடர்ந்த கள்ளிக்கடாக இருக்குது. உண்மை. இதை தீ வைத்து கொளுத்துவோம். எரிந்து சாம்பலாக மாறட்டும்.